அத்திமரத்தை காக்கிறவன். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். நாம் சோம்பேறிகளாய் இருக்காமல் சுறுசுறுப்பாயும் உற்சாகமாயும் கிரியை நடப்பிக்க வேண்டும். தன் கைகளினால் பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன் அதன் பலனை புசிப்பான். கடினமாக வேலை செய்கிறவன் பட்டினியாய் இருக்க மாட்டான். வேலைக்கு தகுந்த கூலியை பெற்றுக்கொள்வான். தோட்டத்திற்கு எஜமான் ஒருவன் இருந்தாலும் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவனும் தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பான். தோட்டக்காரன் தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டு அதை காக்கும்போது அவனும் அதன் கனியை புசிப்பான். அத்திமரத்தை காக்கிறவனுக்கு அத்திப்பழத்தில் ஒன்றும் கொடுக்காமல் அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது. அவனே அத்திமரத்தை அன்றாடம் பாதுகாத்தவன். அவனே அத்திமரத்திற்கு அனுதினமும் நீர் பாய்ச்சியவன். அவனே தோட்டத்திற்கு வேலி அடைத்தவன். அத்திமரம் வளர்ந்து பெரிதாகி அது தன் காலத்தில் கனிகளை கொடுக்கும்போது தோட்டக்காரனுக்கும் அத்திமரத்தின் கனிகளில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும். திராட்சை தோட்டத்தை உண்டாக்குகிறவன் அதன் கனியில் புசிப்பான். அப்போஸ்தலர் பவுல் இதை பற்றி விவரிக்கும்போது, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேகபகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:7. தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எஜமான் ஐஸ்வர்யவானாகவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறவன் தரித்திரனாகவும் இருக்கலாம். அவன் தன் எஜமானுக்கு எல்லா சேவைகளையும் செய்யும்போது அவனுக்குரிய பலன் கிடைக்கும். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். எஜமானுக்கு நஷ்டம் வராதவாறு வேலையால் விழிப்புடன் இருப்பான். உண்மையுள்ள வேலைக்காரர்களை எஜமான்கள் கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்குரிய ஊதியத்தை குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பரம எஜமானாக இருக்கிறார். நாம் அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக ஊழியம் செய்யும்போது அவர் நம்மை மெய்யாகவே கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று நம்முடைய பரம எஜமானராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 12:26. தங்கள் எஜமானனை கனப்படுத்தியவர்கள் தெபோராள், யோசேப்பு, எலிசா, நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரன், சீஷர்கள், கொர்நேலியுவின் போர்ச்சேவகன்.